பக்கா எலிஃபண்ட் ஜோனுங்க. அதெல்லாம் பார்த்தாலே தெரியுது ப்ரோ. ஆமாம் ப்ரோ, இங்கெல்லாம் ஏன்னா கிராஸ் ஆகிற மாதிரி தெரியுது. இங்கே இருக்கிற மக்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏன் ரொம்ப நடு காட்டில் இருக்காங்க. தண்ணி இருக்கும் அந்த இடத்துல. ஓகே ஓகே. எங்கேருந்து ஊற்றுது? அந்த இதில் பாறையிலேருந்து வருது. இந்த கிராமத்துக்கு இந்த ஒரு கிணறு தான். இதை குடிக்கலாமா கைஸ்? இந்த மொத்த கிராமத்துக்குமே கரண்ட்டே இல்லைங்களாமாங்க. கிச்சன் எப்படி இருக்கு பாரு. ஆக்சுவலாக இதுதான் வீடு. இது வந்து கிச்சனை அழகாக எவ்வளோ செம்மண்ணில் போட்டு பூசி இது பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, இங்கே நம்ம ஊர் இதில் பார்த்தீங்கன்னா புடக்காளின்னு சொல்லுவாங்க. கோழிக்கூடு. கொஞ்சம் இதுதான் தெய்வமெல்லாம் எங்க போகும்? நாம போயாரோம். அந்த தேவர்களை ஆறு பாக்குவேன். நாய் நரியா ஆனா சிங்கம் கரடி சகலையும் இருக்குது இந்த ஊர்ல. எந்த ஆளுக்கு எந்த இடையில கொடுக்காத தெய்வம் தான் காப்பாத்திருக்குது. மண் அடுப்பு சமையல். இது கிச்சனு. நல்லா தானே இருக்குது நம்ம ஊரு. ஏம்மா நல்லா தானே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கடம்பூர் செக் போஸ்ட்டில் இருக்குங்க. அதாவது சத்தியமங்கலத்துலேருந்து கேஎன் பாளையத்துலேருந்து அப்படியே கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா கடம்பூர் செக் போஸ்ட்டு. பஸ் விட்டுட்டேங்க. டைமிங்க்கு மட்டும் நீங்கள் வரல அப்படின்னா இந்த மாதிரி ரொம்ப சிரமம் பண்ணணும். இப்போ பாருங்கள், நடந்து போயிட்டு இருக்கேன். செக் போஸ்ட்டு போய் நின்றுட்டு அங்கேருந்து ஏதாவது வண்டி வந்துச்சுன்னா பிடிச்சி கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி கிளம்பிட்டு இருக்கேன். ஸோ பார்க்கலாங்க, நாங்கள் வந்து கட்டி பண்ணுறேன். ப்ளேஸ் நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடம்பூருக்கு லிஃப்ட் கேட்டு போயிட்டுருக்கோம். அதுவும் லாரியில். ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு அப்படின்னா, சத்தியமங்கலத்தில் நம்மளுக்கு காலையில் 11:15 தான் பஸ்ஸுங்க. அதை விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் 1 hour 12:30 ஆகிடும். ஸோ 1 hour வந்து நம்ம வெயிட் பண்ண முடியாது. அப்படிங்கிறதுனால அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா லிஃப்ட் கேட்டு கேஎன் பாளையம், அதாவது கடம்பூர் செக் போஸ்ட் வந்துட்டோங்க. கடம்பூர் செக் போஸ்ட்லேருந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த வழியாக வண்டியில் ஏதாவது போச்சு. கரெக்டாக இந்த அண்ணன் வந்தார். வந்தோடனே லிஃப்ட் கேட்டால் கை காமிச்சா நிறுத்திட்டாரு. ஸோ இப்போ லாரியில் போயிட்டுருக்கோம். ஸோ ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி லாரியில் லிஃப்ட் கேட்டு போகிறது ஒரு மாதிரி சூப்பராக இருக்குது. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா திக் ஃபாரஸ்ட்டுங்க. ஸோ இந்த இடத்துல வந்து வண்டி நடமாட்டம்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நல்ல வேலை எனக்கு வந்து லிஃப்ட்டு கொடுத்துட்டாரு. ஸோ இப்போ போயிட்டுருக்கோம். அங்கே போயிட்டு கடம்பூரில் போய்ட்டு நான் கண்டிப்பாக பண்ணுறேன். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்லியம்மன் துர்கம் அப்படிங்கிற ஒரு வில்லேஜுங்க. சொல்லப்போனால் அது நல்லா பாங்காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு வில்லேஜு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வனவிலங்குகள் அதெல்லாம் அதிகமாக இருக்கும், நடமாட்டோம். அதனால் அங்கே யாருமே போக மாட்டாங்க அதிகமாக. அங்கே இருக்கிற உள்ளூர் மக்களுக்கே அங்கே வந்து போகிறதுக்கு பயப்படுவாங்களாம். ரெண்டாவது, அங்கே ரோடு வசதியுமே கிடையாது. ரோடு தான், அதாவது காட்டுக்குள்ளே போகிற மாதிரி போகும். நீங்கள் வண்டி வச்சுருந்தாலும் உங்களால் அதில் போக முடியாது. ஸோ அந்த மல்லியம்மன் துர்கத்துக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா லோக்கல் சப்போர்ட் இல்லாமல் நீங்கள் போக முடியாது. ரெண்டாவது, ஃபாரஸ்ட்டில் தெரிஞ்சுது அப்படின்னா யாரை கேட்டு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி தான் கேட்பாங்க நீங்கள் தனியாக போனீங்கன்னா. அதே லோக்கல் ஆளுங்க இருந்தாங்கன்னா ஈவன் லோக்கல் ஆளுங்களே வந்து விடமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எதுக்கு வரீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்களாம். ஏன்னா ஃபாரஸ்ட்டில் இருந்து லோக்கல் ஆளுங்களை திட்டுவாங்களாம் அந்த கிராமத்து மக்களை. எதுக்கு வெளி ஆளுங்களை ஒன்றா விடுறீங்க அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் இருக்கிறனால தான் வராங்க அப்படிங்கிறனால. ஸோ லோக்கல் ஆளுங்க கூட அங்கே ஏதாவது ஃபங்க்ஷனு அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லிட்டு தான் போக முடியும். ஸோ அந்தளவுக்கு ஒரு ரிசர்வ்டான ஏரியா, வனவிலங்குகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியா, சிங்கம், யானைகள் இதெல்லாமே இருக்கக்கூடிய ஏரியா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அங்கே தெரிஞ்சவங்க இருக்காங்க அப்படிங்கிறதுனால கான்டாக்ட் பிடிச்சேன். எனக்கு ஆல்ரெடிலாம் தெரியாது. இப்போது இது போகணுங்கிறதுக்காக அப்படி கான்டாக்ட் பிடிச்சி அவங்க மூலிமா இப்போ போக போகிறேன். அங்கே இருக்கிற பசங்க மூலிமா அங்கே போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஆக்சுவலாக அந்த மல்லியம்மன் துர்கம் ஏன் நான் போகிறேன் அப்படின்னா, ரொம்ப திக் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே சென்டரில் இருக்கக்கூடிய, அதுலேயும் கடம்பூர் மலையில் இருக்கிற ஃபாரஸ்ட்டு இருக்கிற ஒரு கிராமம். ஸோ அதை பார்க்கணும். பார்த்தீங்கன்னா அந்த மல்லியம்மன் துர்கம் அப்படிங்கிற அந்த வில்லேஜில் தான் வந்து பார்த்திங்கன்னா விடுதலை படத்தோட ஷூட்டிங் நடந்தது. நம்ம விடுதலை, சூரியன் நடித்த விடுதலை, வெற்றிமாறன் சாரோட. ஸோ அந்த படத்தோட ஷூட்டிங் அங்கே தான் எடுத்திருக்காங்க. அந்த படத்தில் கூட பார்த்தீங்கன்னா மல்லியம்மன் துர்கத்தை செல்லியம்மன் துர்கம்னு மாற்றிருப்பாங்க. கரெக்டாக சொல்லணும்னு தெரியல, சம்திங் ஏதோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ அங்கே தான் போகிறோம். ஸோ அங்கே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ நல்லா இருக்குது. இங்கே பாருங்கள், ஃபாரஸ்ட்டு பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. திக் ஃபாரஸ்ட்டு. இங்கே யாரும் ரிஸ்க் எடுக்காங்கன்னா நீங்கள் 2 வீலர்லேருந்து தான் வரலாம். 2 வீலர் வர்றது டேஞ்சர் தான். அதனால் நீங்கள் பஸ்ஸில் வர்றது சேஃப் இந்த ரோட்லேலாம். ஸோ கைஸ், நான் அங்கே போய் கண்டினியூ பண்ணுறேன். நல்லா இருக்கேண்ணா. சிறுத்தைகிட்ட மாட்டினீங்களே, எப்படி அந்த வீடியோ பார்த்தீங்களா? ஓகே ஓகே, நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்குண்ணா. ஓகே, உள்ள நம்ம இதுக்கு தான் வரலான்னு, மல்லியம்மன் துர்கம். நீங்கள் அந்த ஏரியா தானா? இல்லைங்க, நாங்கள் அங்கே தான் போகிறோம். இப்போ அங்கே தான் போகிறீங்களா? நீங்கள் எங்கேருந்து வரீங்க?
நாங்க வந்து அந்த ஏரியா தான். அதாவது நீங்க இந்த சிறுத்தை கிட்ட மாட்டீங்களா அந்த ஏரியா. அங்கிருந்து வரீங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லையா உங்களுக்கு? தெரியுமா, போயிருக்கீங்களா அதுக்கு முன்னாடி? நாங்களே ஃபர்ஸ்ட் டைம். இதே லோக்கல் தான் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டைம் போறோம். ஃபர்ஸ்ட் டைம் போகிறீங்களா? சரி, பார்க்கணும்ட்டு இருந்தேன், செல்ல தள்ளிட்டே இருந்தேன். அப்படியா? சரி சரிண்ணா. எல்லாம் நீங்க வீடியோ பார்த்தங்க. ஓகே ஓகே. இவர் எங்க அங்க போய் மாட்டினாங்க அப்படின்னு அப்படிதான் யோசிச்சோம். அதான் அது நீங்க லிஃப்ட் கேட்டு இறங்குனீங்களா? ஆமாம்மாண்ணா. அந்த இதுல எப்படி கரெக்டா ஏதோ வண்டியில வந்திருப்பாங்க இல்ல பஸ்ல வந்தாங்க. ஆமாம். அப்படியே அந்த வீடியோல அப்படியே யோசிச்சிருக்காங்க. சரி சரி. கரெக்டா திருப்பி இன்னொரு வண்டிக்காரங்க வந்து கேட்டீங்களா? அப்ப அவங்க தான் சொன்னாங்க. சரி சரி. ஆனால் உள்ளே போகிறது ரிஸ்க்குங்கிறாங்க. எப்படி நீங்கள் போகிறீங்க? எப்படி எல்லாம்? நாங்க பைக்ல போலீங்க. ஏதோ பிக்கப் வருது. அதுல இருந்து நாங்க அப்படியே மாறி போய்க்கலாம். அப்படிங்களா? 2 கிலோமீட்டர் தாங்க அது. பிக்கப் எத்தனை மணிக்குண்ணா? டைம் தெரியலங்க ப்ரோ. நாங்க இப்பதான் போறோம். அப்படியா? பசங்க வராங்க. நானும் அப்படிதான் வரணும். வெயிட் என்ன எவ்வளவு பண்ணணும் நேரம் ஆகுங்க நீங்க வரதுக்கு? தெரியல. பசங்க வந்துடுவாங்க. இப்போதான் ஃபோன் பண்ணேன். இங்கே மெயினில் தான் இருக்காங்க, கடம்பூர். சரி வந்துட்டு இருக்கிறாங்க. வாங்க இங்க 2 கிலோமீட்டர் முன்னாடி என்ன நிப்போம். சரி, நில்லுங்க வந்துடுறேன். இங்க இருந்து பிக்கப் சரி, அதுக்கு முன்னாடி காமிச்சுன்னா கிளம்பிடுங்க. எல்லாம் பார்க்கலாங்க. சரிண்ணா. ஓகே பைக் வாங்கலாங்க. ஓகேண்ணா. அவ்வளோ பெரிய ஆள்லாம் இல்லைங்க. நானும் ஒரு சாதாரண ஆள் தான். நானும் நல்லா பேட்டி எடுக்கிறீங்க. சரி வந்து தெரியாத கூட நல்லா தெரியாது. ஏதோ அதை பார்த்தா வெளியெல்லாம் நல்லா எடுத்துக்கிறேன். சேனல் பிரதர் என்னது? நம்மளது இளன் எக்ஸ்ப்ளோரர் மாட்டு மூளைன்னு அது இன்னொரு பேஜ். அது வேறங்க. சரி சரிண்ணா. இன்ஸ்டால வந்து மாட்ட முடியல. ஆமாங்கண்ணா. சரிங்கண்ணா. வீடியோ எடுக்கிறீங்களா? ஆமாங்க. சரி. பாருங்க அந்த பெண்டுக்கு போவோம். அங்கே போகணுங்களா? ஃபர்ஸ்ட் பெண்டு சின்னது. அதுல இருந்து போய் அப்படி அந்த பக்கம். சரிங்க. அப்படியே போகும். அப்படி போனதுக்கு அப்புறம் அதோ இதுல ஒரு மேல் டாப்ல இருந்து ஒரு கொஞ்சம் இங்க நம்ம விரல் பாத்தீங்கன்னா ஒரு 1 இன்ச்சு கீழே இதுல அப்படியே போகணும். ஓகேங்கண்ணா. அங்க ஒரு சின்ன பெண்டு தெரியும். ஆமாண்ணா. அங்க போய் மறுபடியும் இறங்கணும். எங்க அந்த பக்கம் அந்த பக்கம் இறங்கணும். அதாவது இந்த பெரிய மலைக்கு பின்னாடி அப்படியே எங்க அப்பா பூமி அங்க போகணுங்களா? ஓகே. இப்போ நம்ம அங்க இல்ல நான் போயிருக்கேன். நான் பைக்லயே போயிருக்கேன். சரி சரிண்ணா. அங்க ஃப்ரெண்டுங்க இருக்காங்க. சரி லோக்கல் யூடி பாயிண்ட். ஓகே. ஆனா இதுங்க கொஞ்சம் டேஞ்சர் தான். அதாவது டேஞ்சர்னா பைக்ல போக முடியாதுங்க. அனுபவம் இல்லாத போக முடியாது. அதான் அனுபவம் இல்லாதவங்க பைக் ஓட்ட முடியாது. பிக்கப் இருக்கு. அது பிக்கப் தான் வந்து நீங்க எந்த பிக்கப்ல கிடையாது. அதுக்குன்னு பர்மிஷன் ஆன பிக்கப் மட்டும்தான். ஓ, 4 வீல் மூவிங். அப்படிங்களா? ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல வந்து அவங்களுக்குன்னு ஒரு பர்மிஷன் கொடுத்துருப்பாங்க. என்ன காரணம்னா ரேஷன் எல்லாம் எடுத்து போவாங்க. ரேஷன் பொருட்கள்லாம் எடுத்துட்டு போறது, ஆளுங்க கூட்டிட்டு போறது, அந்த ஊர்க்காரங்கள. இப்போ உங்களை நீங்க டெஸ்டா இருந்ததுன்னா உங்களை வந்து அவங்க கூட்டிட்டு போலாம். அதான் சரிங்களா? ஆனா நீங்களா வந்து தனியாவோ போக முடியாது, போக கூடாது, போக முடியாது. பர்மிஷன் பண்ணிட்டு போகணும். பண விலங்குகள்லாம் நிறைய இருக்கும், ரொம்ப டேஞ்சரு. சரி சரி. நீங்க என்ன இங்க நினைச்சுக்கிறீங்க, அந்த மலைக்கு அந்த பக்கம். அதானே. சரி, அதாவது பிக்கப் நிற்கிறாமா, அதில் போய்க்கலாம், அவன் கூட்டிகிட்டு போகலாம். அதான் நீங்கள் தனிப்பட்ட முறையில் போக முடியும். அதான். ஸோ வந்து கேட்டு கிட்ட வந்து ஒரு கார்டு இருப்பார். சரி சரி, ஓகே ஓகே. சரி, இப்போ பிக்கப் இங்கேருந்து எவ்வளோ தூரம் நிற்கிங்கண்ணா? இங்கேருந்து அந்த வீடு இருக்குல்ல, அது தாண்டி. சரி. அண்ணா சொன்னதை கேட்டிங்களா? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து அலோவ் பண்ண பிக்கப்பு, அதாவது எந்த பிக்கப்பும் எந்த பிக்கப்னா போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. இங்கே இருக்கிற ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் அந்த மளிகை பொருட்கள், ரேஷன் பொருட்கள்லாம் அந்த கிராமத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக அலோவ் பண்ணின எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள, அடிக்கடி இந்த வழியாக போயிட்டு வர ஒரு ஆத்தரைஸ்டு அப்படின்னு கூட சொல்லலாம், அந்த பிக்கப் வண்டிகள் மட்டும்தான் இங்கே அலௌடாங்களாமா. அலௌடுன்னா அதுதான் போகும். ஸோ அதில் ஏறி போய்க்கலாம் அப்படிங்கிறாங்க. நம்ம தனிப்பட்ட முறையில் இங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு வருது, நடந்து வருது, அந்த மாதிரி வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அலோவ் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் அங்கே கார்டு இருப்பாங்க, பிடிச்சிருவாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த கடம்பூர் கிராமம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு ஃபஸ்ட்டு பேசிவிடுவோம். ஸோ இந்த லேண்ட்ஸ்கேப் பாருங்கள், சூப்பராக இருக்குது இந்த இடம். அவர் சொன்னது பார்த்திங்கன்னா இந்த பெரிய மலைக்கு அந்த சைடில் அவர் சொன்ன வழிங்க. பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு தான் போலைங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய மலை, இங்கேருந்து பார்க்க சின்னதாக இருக்குது, ஆனால் இதில் எத்தனை மிருகங்கள் இருக்கும், எவ்வளோ பெரிய மலையாக இருக்கும், சிங்கம், புலி, யானைகள் இதெல்லாம் இருக்கும். ஈவினிங் டைம்லாம் போயிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஞ்சரு. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்கே வர்றது வந்து ரொம்பவே டேஞ்சரு, நீங்கள் ட்ரை பண்ண வேணாம். ஸோ
அப்படி வர மாதிரி இருந்தாலும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் அலோவ் பண்ணின பிக்கப் வந்து அங்கே நிற்குமா, அதில் ஏறி தான் போக முடியும். நீங்கள் 2 வீலரில் வர ட்ரை பண்ண வேண்டாம். ஸோ பசங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு இருக்காங்க, ஐ மீன் இந்த லோக்கல் பசங்களாம் நான் பிடிச்சி வச்சு அங்கே போகிறதுக்காக. ஸோ அவங்க மூலிமா நம்ம இப்போ போக போகிறோம். அவங்க வந்ததும் நான் கன்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஹாஸ்பிட்டலில் வேலை செய்யும். அப்படிங்களா? ஓகே ஓகே. நான் பார்த்து ஸ்கூல் படிக்கும்போது பார்த்ததுங்க ப்ரோ, இப்போ தான் பார்க்குறேன். அடையாளமே தெரில, பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் தான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அந்த மூஞ்சி அப்படி. ஸோ கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்க. ஸோ இவங்க வந்து லோக்கலுங்க, லோக்கல் அப்படிங்கிறதுனால இவங்க வந்து கூட்டிகிட்டு போகலாம், பிரச்சனை இல்லை. ஏன்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்ண மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கைஸ், ஏன் இந்த அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிக்கப் வண்டியெல்லாம் போயிட்டு வரதுக்காக பண்ணி வச்சுருக்காங்க. ஏதாவது எமர்ஜென்சினா அங்கே இருக்கிற மக்கள் வரதுக்கும் போகிறதுக்கும். ரெண்டாவது ரேஷன் பொருட்கள் வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்காக ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து இந்த மாதிரி போட்டு வச்சுருக்காங்களாம். ரெண்டாவது இந்த காட்ஸ் எல்லாம் அடிக்கடி ரோந்து வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி மண் தடங்கள் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் இவ்வளோ பண்ணவங்க ரோடு போட முடியாதா அப்படின்னா கண்டிப்பாக போட முடியும். இருந்தாலும் அதுக்கு சில காரணங்கள், ரீசனுங்கள்லாம் இருக்குது. அதனால் இவங்க ரோடு போடாமல் இருக்காங்க. இப்போ நம்ம வந்து ரொம்ப ஆபத்தான ஒரு ரோட்டில் தாங்க போயிட்டுருக்கோம். கைஸ், ஏன் இந்த அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிக்கப் வண்டியெல்லாம் போயிட்டு வரதுக்காக பண்ணி வச்சுருக்காங்க. ஏதாவது எமர்ஜென்சினா அங்கே இருக்கிற மக்கள் வரதுக்கும் போகிறதுக்கும். ரெண்டாவது ரேஷன் பொருட்கள் வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்காக ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து இந்த மாதிரி போட்டு வச்சுருக்காங்களாம். ரெண்டாவது இந்த காட்ஸ் எல்லாம் அடிக்கடி ரோந்து வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி மண் தடங்கள் மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் இவ்வளோ பண்ணவங்க ரோடு போட முடியாதா அப்படின்னா கண்டிப்பாக போட முடியும். இருந்தாலும் அதுக்கு சில காரணங்கள், ரீசனுங்கள்லாம் இருக்குது. அதனால் இவங்க ரோடு போடாமல் இருக்காங்க. இப்போ நம்ம வந்து ரொம்ப ஆபத்தான ஒரு ரோட்டில் தாங்க போயிட்டுருக்கோம். இந்த ரோட்டில் தாங்க அந்த விடுதலை படத்தோட சீன்ஸ்லாம் இங்கே நிறைய எடுத்திருக்காங்க. நீங்கள் பார்த்தா தெரியும், அந்த சூரிய வந்து அந்த ஜீப்பில் போகிற மாதிரி, ஸோ மக்கள் அங்கே நடந்து போகிற மாதிரியான சீன்ஸ்லாம் இங்கே எடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே தான் எடுத்திருக்காங்க, இந்த இடம் தானே. இங்கே இன்னும் உள்ளே போகணுமா? இன்னும் உள்ளே போகணுமா? அந்த வழியெல்லாம் ஜீப்பு போகிற மாதிரிலாம் காட்டுவாங்களே, அந்த சீன்லாம் அதெல்லாம் இந்த ரோட்டில் தான். இந்த ரோட்டில் தான் அந்த ஜீப்பில் போகிற மாதிரியான சீன்ஸ் எல்லாம் இந்த ரோட்டில் போகிற மாதிரி தான் எடுத்திருக்காங்க. பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க.
ஸோ கைஸ் பிரதர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற மக்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏன் ரொம்ப நடு காட்டில் இருக்காங்க, அவங்க கீழே வரலாம்ல அப்படின்னா, ஸோ நான் எங்கள் பூர்வீகம் இங்கே இதை விட்டு நாங்கள் வர முடியாது அப்படிங்கிறதையும் தாண்டி நம்ம வந்து சிட்டிக்குள்ளே கூப்பிடல, கீழே கடம்பூர் மாதிரியான அதுவும் இதே மாதிரி வில்லேஜ் தான். ஸோ அங்கே இடம் கொடுத்து வர சொன்னாலும் நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்களாம். காரணம் என்னென்னா, இங்கே வந்து இங்கே இருக்கிற கிராம மக்கள் வந்து அவங்களோட பழக்க வழக்கங்கள், அவங்களோட நம்பிக்கைகள்லாம் வந்து இங்கே அதிகமாக இருக்கான். இங்கே இருந்தால் தான் அவங்களுக்கு சேஃபு. அங்கே வந்து அந்த கடவுள் நம்பிக்கை கொஞ்சம் அதிகமாக இருக்குது இங்கே இருக்கிற மக்களுக்கு. ஸோ அங்கே இருக்கிற அந்த கடவுள் வந்து அவங்கள நல்லா பாதுகாக்கிறதாகவும் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் பண்ணுறதாகவும் அங்கே இருக்கிற மக்கள் நம்புகிறாங்க. அதனால் இங்கேருந்து நாங்கள் வரமாட்டோம், எங்களுக்கான கடவுள் இங்கே தான் இருக்குது, ஸோ எங்களுக்கு அது வந்து எங்களை பாதுகாக்க எங்களுக்கு பிரச்சனை இல்லை, நாங்கள் இங்கே இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறதா ஒரு பிரதர் சொல்கிறாரு. நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கா இந்த கிராமத்தில், அவங்களுக்கான ஒரு தனியான ஒரு வழிபாட்டு முறை பழக்க வழக்கங்களோடு சேர்ந்து இந்த நடுக்காட்டில் உச்சியில் தான் நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களாம். அதனால தான் இவங்க வந்து கீழே வராமல் இருக்காங்க. ஸோ கவர்மெண்ட்டில் நிறைய ஸ்டெப் எடுத்திருக்காங்க இவங்களை கீழே கூட்டிகிட்டு போகிறதுக்காக, இடம் கொடுத்து வீடு கொடுத்து தங்க வைக்கிறோம், ஆனால் நீங்கள் இங்கேருந்து வந்துடுங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நாங்கள் வரமாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்குது. இப்போ இந்த ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா இதை விட ரொம்ப மோசமாக இருந்துச்சா. இப்போ ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி தான் ஜேசிபிலாம் கொண்டு வந்து லைட்டாக ரெடி பண்ணியிருக்காங்களாம். தண்ணி இருக்கும் அந்த இடத்துல. ஓகே ஓகே. எங்கேருந்து ஊற்றுது? அந்த இதில் பாறையிலேருந்து வருது. ஓகே ஓகே. குடிக்கலாம், நல்லாயிருக்கும். ஓகே. இப்போ கொஞ்சம் சகதியாக இருக்குது. ஸோ ஓகே ஓகே, சரிங்க. ஸோ நம்ம பாருங்கள், கீழேருந்து வந்திருக்கோங்க, அங்கேருந்து நம்ம வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக இதெல்லாம் மிஸ்ட்டுங்க. அந்த வெள்ளையாக இருக்கிறதெல்லாம் நீங்கள் புகை நினச்சிருக்கீங்க, ஃபுல்லாக மிஸ்ட்டு. இப்போ நம்ம வந்து சுமார் நம்ம எவ்வளோ அடியில் ப்ரோ இருப்போம் மேலே? அது கரெக்டாக தெரியல. ஆனால் வந்து ரொம்ப உச்சியில் இருக்குங்க மலை. நம்ம பஸ்ஸில் வரும்போது நிறைய மலைகள் பார்த்தோம் பார்த்தீங்களா? ஸோ அந்த மலையோட உச்சின்னு கூட சொல்லலாம். இங்கே பாருங்க, கீழே ஊர்லாம் இருக்குது, தெரியுதுங்களா? இதெல்லாம் பார்த்து தாங்க வரணும். இங்கே பாருங்கள். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற இந்த பிரதரே வந்து பார்த்திங்கன்னா தடுமாறுறாரு. எனக்கே அள்ளு விடுது. இப்போ இங்கே லேண்ட் வாங்குறது ஏன் வேஸ்ட்டுங்கிறீங்க? இப்போது எப்படி சொல்கிறதுனா, விவசாயம் பண்ணலாம்ல, தண்ணி பிரச்சனை இல்லைல்ல? தண்ணி பிரச்சனை இருக்கு ப்ரோ. தண்ணி பிரச்சனை இருக்கா? ஆமாம், விவசாயம் பண்ணுற அளவுக்கு அந்தளவுக்கு இருக்காது, அந்தளவுக்கு இருக்காது. இப்போ இங்கே இருக்கிற மக்களே கீழே தான் வேலைக்கு வராங்க, சிட்டிக்குள்ளே தான் வந்துடுறாங்க. இதெல்லாம் பக்கா எலிஃபண்ட் ஜோனுங்க. அதெல்லாம் பார்த்தாலே தெரியுது ப்ரோ. ஆமாம் ப்ரோ, இங்கெல்லாம் ஏன்னா கிராஸ் ஆகிற மாதிரி தெரியுது இந்த இடம்லாம். ஸோ இங்கே இடம் வாங்கி போட்டாலும் வேஸ்ட்டு தான். எப்படின்னா, காசு இருக்கவங்க ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி வேணால் போட்டுக்கிறதுக்காக வாங்கி வைக்கலாம். அதாவது கட்டக்கூடாது ப்ரோ, கட்டக்கூடாது. கெஸ்ட் ஹவுஸ் கட்டுற படிமை இல்லையா? பர்மிஷன் இல்லை ப்ரோ. ஓ சரி சரி. ரிசர்வ் ஃபாரஸ்ட்ல இல்லை, கெஸ்ட் ஹவுஸ்னால் நான் அப்படி சொல்லலை ப்ரோ. இப்போ ஒரு இடம் வாங்கி போட்டு ஒரு குடிசை போட்டு வச்சிட்டோம்னா, நமக்கு ஏதாவது கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அங்கே வந்து கொஞ்ச நாள் லீவ் போகலாம்ல அப்படின்னு சொல்கிறேன். இருக்கலாம். வீடு மாதிரி சொல்லலை, நமக்குள்ள ஒரு சின்ன இடம், ஒரு குடிசை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக வந்துட்டு போகலாம்ல அப்படின்னு சொல்கிறேன். ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி அட்வென்ச்சர் பிரதர் என்ன சொல்கிறாரு, இல்லை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ இடம் இருக்குது,
இங்கே வந்து நீ இடம் வாங்கி போட்டு ரிலாக்ஸ் பண்ணுறியா, அது இந்த மாதிரி ஒரு அட்வென்ச்சரான ஒரு இடத்துல வந்து அப்படிங்கிறாரு. அதுவும் இல்லாத தானே எதுங்க இதுக்குள்ள ப்ரோ? இதுக்குள்ள ஒரு கோயில் இருக்குங்களாமாங்க. ஸோ சடையசாமி கோயில் அப்படின்னு ஒரு சக்தி வாய்ந்த தெய்வமா. ஆக்சுவலாக இந்த மக்கள் இங்கேருந்து கீழே வராமல் இருக்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணங்க. சக்தி வாய்ந்த கோயில்கள் இருக்கிறதாவும், மக்கள் வந்து என்ன வேணுனாலும் அது நடக்கிறதாவும், மக்கள் வந்து சாமி வந்து மக்களை வந்து நல்லா பாதுகாத்துட்டு அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு நல்லா பார்த்துக்கிறதா இங்கே இருக்கிற மக்கள் வந்து நம்புகிறாங்க. சக்தி வாய்ந்த தெய்வமாகவும் பார்க்குறாங்க. முக்கியமான காரணம் அதுவும் ஒன்றுங்க, இங்கேருந்து மக்கள் வராமல் இருக்கிறதுக்கு. இங்கே ஒரு கோயில் இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து அப்பப்போ ஃபங்க்ஷன் நடக்குது ப்ரோ. 1 இயருக்கு ஒருக்கா இங்கே வந்து திருவிழா நடக்குமாமாங்க. ஸோ சுற்றுவட்டாரத்தில் இருக்கிற எல்லா கிராம மக்களும் இங்கே வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன் ப்ரோ? இங்கே ஒரு சின்ன ஒரு இடத்துல நிறுத்தியிருக்கோம். இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன ப்ரோ குண்டேரி பள்ளம் அணைங்களாமா. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுன்றாங்க. எங்கேயும் ப்ரோ தெரியலையே. இந்த லொக்கேஷன் வேறு லொக்கேஷனா? இந்த லொக்கேஷன் தான் ப்ரோ, எல்லாம் பனிமூட்டமாக இருக்கிற மாதிரி எப்படி தெரியுது? அங்கே இருக்குமோ ஒரு வேளை. ஸோ இங்கே இருக்குங்க, ஃபுல்லாக மிஸ்டாக இருக்கிறதுனால நமக்கு தெரியல. ஸோ இப்போ நம்ம போக போகிறது இந்த மலையெல்லாம் தாண்டி. ஏங்க ப்ரோ? அங்கே ஒரு ஊர் தெரியுதுங்க, அங்கே போகிறோம் இப்போ நம்ம. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 8 கிலோமீட்டர் வருங்க கீழே கடம்பூர்லேருந்து. ஆனால் நமக்கு பார்க்குறதே 8 கிலோமீட்டர் மாதிரி தெரியும். ஆனால் இந்த ஆஃப் ரோடில் வரதுனால ஏதோ 80 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வர மாதிரி இருக்குது. ஸோ கைஸ், நீங்கள் ஃபஸ்ட் டைமாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வர வேணாம். லோக்கலாக தெரிஞ்சவங்க மூலிமா வாங்க. அப்படியே வந்தாலும் இப்படிலாம் நிற்க வேணாம். ஸோ இது எல்லாமே தாங்க அந்த விடுதலை படத்தில் பார்த்த லொக்கேஷன் மாதிரியே இருக்குது. ப்ரோ இங்கெல்லாம் எடுத்துருக்க வாய்ப்பு இருக்கு? இங்கே தான் எடுத்தாங்க ப்ரோ. இங்கே தான் எடுத்தாங்களாம்மா. பிரதர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. நல்லா பாருங்கள், உங்களுக்கே தெரியும் இந்த இடம்லாம். இந்த விடுதலை படத்தில் வரும். இங்கே வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ ஃபுல் படமே இங்கே எடுத்தாங்களா இல்லை அந்த சீன்ஸ் மட்டுமா ப்ரோ? ஃபுல் படமே இங்கே தான் எடுத்தாங்களா? பார்ட் 1 மட்டும் இங்கே எடுத்துருப்பாங்க. பார்ட் 2 இங்கே எடுத்தாங்க. பார்ட் 1 மட்டும் எடுத்திருக்காங்க. இங்கே வந்து ஆக்சுவலாக இந்த மல்லியம்மன் துர்க்கத்தில் தங்கி எடுத்துகிட்டு போயிருக்காங்க ப்ரோ. அங்கேயே ஒரு டெம்பரவரி டென்ட் இது மாதிரி போட்டுருந்தாங்க. பாருங்க, வேறு லெவல் இருக்குங்க. ஸோ ஷூட்டிங் ஸ்பாட்டு இங்கே தான் இருந்திருக்கு. இதுதான் ஷூட்டிங் ஸ்பாட். ஆனால் அது யாருக்குமே தெரில பார்த்தீங்களா? அதெல்லாம் தெரியாமல் அப்படியே நைஸாக அழுகாமல் வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. மக்கள் எங்கே வசிக்கிறாங்க பார்த்தீங்களா? எங்கேருந்து எங்கே வந்து மலையோட உச்சியில் வந்து ஒரு கிராமம் வந்து இருக்கு, அங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறதுன்னு தெரில. ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்கிறாங்க அப்படிங்கிறது தான் புரியல.
ரைஸ் ரைஸ் இந்த மாதிரி சகதிகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி சகதி இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல தண்ணி இருக்குன்னு அர்த்தம். பக்கத்தில் எங்கேயோ ஒரு சின்ன ஊற்றாவது கண்டிப்பாக இருக்கும். அப்படி சகதியாக இருக்கிற இடத்துக்கு கண்டிப்பாக தண்ணி இருக்குமா? அப்படி தண்ணி இருக்கும்போது வனவிலங்குகள் தண்ணி குடிக்கிறதுக்காக அந்த இடத்துக்கு வரலாம். அதனால் இந்த மாதிரி சகதியான இடங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல மட்டும் தயவு செஞ்சு நிறுத்திடாதீங்க, ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். சரி, ஒரு டிப்ஸுங்க, தெரிஞ்சுக்கோங்க கைஸ். ஒரு வழியாக கஷ்டப்பட்டு அந்த கிராமத்துக்கு வந்துட்டாங்க. அவ்வளோதாங்க, இது கொஞ்சம் தூரம் தான் இந்த கிராமம் வந்துருச்சு. இதுதாங்க மல்லியம்மன் துர்கம். எங்கே வந்து இருக்காங்க பாருங்க ப்ரோ. எத்தனை குடும்பம் இருக்கும் ப்ரோ? ஒரு 80 குடும்பம் மேலே இருக்கும். இங்கே ஒரு 80 குடும்பத்துக்கு மேலே இருக்குங்களாம்மா. பாருங்க எங்கே வந்து இருக்காங்க பாருங்க. பாருங்க போயிட்டு விவசாயம் தான் இங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே. விவசாயம், கால்நடை வளர்ப்பது ரெண்டும் தாங்க. இதுதாங்க நம்ம தேடி வந்த மல்லியம்மன் துர்கம். இங்கே தான் அந்த அப்புறம் இந்த கிராமத்துலேயும் படம் எடுத்திருக்காங்களா? அந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஓகே, இந்த கிராமமும் அந்த படத்தில் விடுதலை படத்தில் வருமாங்க. இந்த கிராமத்தில் தான் எடுத்திருக்காங்க. சரி, இது ஸ்கூலா? ஓ, எங்கள் ஸ்கூல் இருக்குது பாருங்களேன். ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பாராட்டுறேன். ஏன் ப்ரோ? 8வது வரைக்கும் இருக்குங்களாமாங்க ஸ்கூலுங்க. பாருங்கள் எங்கே வந்து ஸ்கூல் வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கே இருக்கிறதே பார்த்திங்கன்னா ஒரு 50-60 குடும்பம் தான் இருக்கும். அந்த குடும்பத்துலேயும் படிக்கிற பிள்ளைங்க எத்தனை பேர் இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் கணக்கு வைக்காமல் இங்கே நாங்கள் கடைக்கோடி கிராமத்துக்கும் நாங்கள் ஸ்கூல் கல்வியை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ணுற விஷயம். நான் வந்து இந்த கவர்மெண்ட்டு, இந்த கட்சி, அந்த கட்சின்னு சொல்லலைங்க, 2 பேரும் பொதுவாக தான் சொல்கிறேன். ஸோ எங்கே வந்து ஒரு ஃபாரஸ்ட் ஸ்கூலில் இருக்கிற ஒரு 50-60 குடும்பத்துக்கு இவ்வளோ இது பண்ணி மேலே வந்து ஸ்கூல் கட்டி வச்சு படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பாராட்டி ஆகணுங்க. ஸோ எந்த ஸ்டேட்டில் இந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. அது நார்த் சைடெலாம் கம்பேர் பண்ணும்போது கம்பேரே வேண்டாங்க, சீரியஸாக கம்பேரே வேண்டாம். நம்மளாம் எங்கேயோ இருக்கோம். ஸோ ப்ரௌடாக சொல்லலாங்க, சீரியஸாக ப்ரௌடாக சொல்லலாம். தமிழ்நாடு எஜுகேஷனில் பெஸ்ட்டுங்க. அவ்வளோதான், இதுதாங்க அந்த கிராமம். ஸோ இங்கே பார்த்துங்க, இங்கே வரதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 கோயிலை பார்த்துட்டோம். ஸோ இங்கே இருக்கிற மக்களுக்கு கடவுள் நம்பிக்கை அதிகம். எதுங்க ப்ரோ? அப்படிங்களா? ஓகே ஓகே. இந்த கிராமத்துக்கு இந்த ஒரு கிணறு தான். இது குடிக்கலாமா? இங்கே இது குடிக்கிற தண்ணிங்களாமாங்க. ஸோ ஃபுல் இங்கே பாருங்கள் சோலார் பேனலு. ஸோ கரண்ட்லாம் இல்லை. ஓ கைஸ், இந்த மொத்த கிராமத்துக்குமே கரண்ட்டே இல்லைங்களாமாங்க. இந்த சோலார் பேனல் இருக்குது பார்த்தீங்களா? இந்த பேனல்ல இருந்து தான் உங்களுக்கு வந்து மின்சாரம் வந்து கிடைக்குது. அதாவது லைட்டில் எரிச்சு ப்ரோ அங்கே போயிட்டாங்க. ஆக்சுவலாக இந்த ஒட்டுமொத்த கிராமத்துக்குமே இந்த ஒரு சோலார் பேனலில் இருந்து தாங்க கரண்ட்டு போகுது. கரண்ட்டு மீன்ஸ் விளக்குகள், எப்படி சொல்கிறது, லைட்டு, அந்த மாதிரியான ஒரு அத்தியாவசியமான இதை வந்து நம்ம எரிச்சிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் தண்ணி இந்த இடத்துல ஓடுது பாருங்கள், அப்படியே தெரியுதுங்களா? இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ போர் போட்டோ குளத்துலேருந்தோ அந்த மாதிரி கிடையாதுங்க. ஃபுல்லாக அந்த ஃபாரஸ்ட்லேருந்து அப்படியே இது ஓட மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வேறு லெவல் இருக்குங்க. எல்லாமே இந்த பாறைகள் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தண்ணி அப்படியே ஊறிட்டு வருது. இது பாருங்கள் பலாமரம். ஸோ இந்த கிராமத்தில் உங்களுக்கு என்ன ஃபேமஸ் அப்படின்னு கேட்டதுக்கு பலாப்பழமும் கொய்யாவும் ஃபேமஸ் இங்கே அப்படின்னு சொன்னார் இந்த பிரதரு. ஸோ ஒரு கரண்ட்டே இல்லாத ஒரு கிராமங்க. இங்கே பாருங்கள் மின்சாரம், இந்த இடத்துல மின்சாரம் கொண்டு வரது ரொம்ப கஷ்டங்க. ஸோ இங்கெல்லாம் மின்சாரம் ஏன் இல்லை அப்படின்னுலாம் கேட்குறதுல லாஜிக்கே கிடையாது. ஏன்னா நீங்கள் வர வழியில் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க எப்படி இருந்துச்சு அப்படின்னு. ஸோ இங்கெல்லாம் வந்து கரண்ட்டு கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால தான் வந்து சோலார் பேனல் வந்து வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு தனிமையான ஒரு அழகான ஒரு ரிசர்வ்டு ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு கிராமங்க மல்லியம்மன் துர்கம். இங்கே இருக்கிற மக்கள் ஃபுல்லாக விவசாயம் அண்ட் கால்நடை வளர்ப்பு இது மட்டும்தான். அது போக சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே போகிறாங்க, மற்ற வேலைகளுக்கு கீழே போகிறாங்க. இங்கே ஸ்கூலெல்லாம் இருக்குது. ஸோ அந்த ஒரு விஷயத்தில் நான் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிட்டேங்க சீரியஸாக. அவ்வளோதாங்க.
ஸோ இதுக்கப்புறம் நம்ம வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் கிச்சனுங்க. கிச்சன் எப்படி இருக்கு பாருங்க. ஆக்சுவலாக இதுதான் வீடு. இது வந்து கிச்சனை அழகாக எவ்வளோ செம்மண்ணில் போட்டு பூசி இது பண்ணியிருக்காங்க. இது வந்து லெமன் கிராஸ்ன்னு சொல்கிறாங்க. லெமன் கிராஸாக இந்த புல் பேர். இங்கே வந்து அதிகமாக இதுதான் விளையுதுங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இது பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ வாங்க அப்படியே மேலே போய் பார்க்கலாம். இங்கே பாருங்கள் எல்லா வீட்டுக்குமே ஒவ்வொரு சோலார் பேனல் வச்சுருக்காங்க. ஏன்னா இங்கே வந்து மின்சார வசதி இல்லை அப்படிங்கிறதுனால ஒரு லைட்டு மட்டும் எரிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். லைட்டு ஃபேனு இந்த மாதிரி ஃபேன் தேவையில்லைன்னு நினைக்கிறீங்க இந்த மாதிரி இடத்துக்கலாம். ஸோ வீடு பாருங்கள் எவ்வளோ அழகாக குட்டியாக அழகாக பாக்ஸ் மாதிரி இருக்குது பாருங்க. இது கிச்சனு, இது வீடு. இவ்வளோ அழகான ஒரு கிராமத்தில் ஒரே ஒரு பிரச்சனை தாங்க. என்னன்னா டிரான்ஸ்போர்ட்டு. ஏதாவதுன்னா ஒரு எமர்ஜென்சிக்கு போக முடியாது கீழே, ஏதாவது அந்த ஒரு பிரச்சனைனா அது ஒன்று தான் பிரச்சனை. மற்றபடிக்கு ஒரு அழகான ஒரு கிராமம். இது பாருங்க இது வந்து லெமன் கிராஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த லெமன் கிராஸாம் இங்கே விளையிற இந்த ஃபாரஸ்ட்டில் மட்டுமே விளையக்கூடிய ஒரு இது. இதில் வந்து ஃபுல்லாக இது பண்ணுறாங்க. அப்படியே எப்படி சொல்கிறது, உள்ள அடியில் வந்து குச்சியெல்லாம் வச்சு அதுக்கு மேலே வந்து இன்னொரு ஃப்ளாட்டான ஒரு இலை ஒன்று இருக்குது, அதை வச்சு அதுக்கு மேலே இதை வைக்கிறாங்க. இது ஏன் அப்படி லேயராக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எப்படி சொல்கிறது, இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இது வழியாக அப்படியே தண்ணி அப்படி சொல்லிட்டு அப்படி வந்து கீழே வடிஞ்சிரும். ஸோ அதனால் தண்ணி வந்து நமக்கு உள்ளே வராதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு கான்செப்டில் இதை பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா நம்மளோட ஏன்சியன்ட், அதாவது அந்த காலத்தில் கிராமத்தில் இது பண்ணுற டாய்லெட் கிடையாது, பாத்ரூம், குளிக்கிறது. என்ன சொல்லுவாங்கன்னா இங்கே நம்ம ஊர் இதில் பார்த்திங்கன்னா புடக்காளின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு இது அழகாக இருக்குது. அப்பா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த இதெல்லாம் இந்த குடிசை உள்ளே போய் உட்கார்ந்ததுமே அப்படி வேறு லெவலில் இருந்துச்சுங்க. அப்படியே ஜெல்னு இருந்துச்சு. இந்த ஏரியாவே எப்படி இருக்குன்னா ரொம்ப கூலிங்காக இருக்குது. இப்போ வந்து மணி பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி இருக்கும் மதியம். ஆனால் கிளைமேட் சூப்பராக இருக்குது. இது பாருங்கள் ஃபாரஸ்ட்டு. ஸோ நம்ம சத்தியமங்கலம் கடம்பூர் மலையில் இருக்கிற மிகவும் உயரமாக இருக்கிற ஒரு மலையில் இப்போ நம்ம நின்றுட்டுருக்கோம். அந்த இடத்துல தான் இந்த மல்லியம்மன் துர்கம் அப்படிங்கிற ஊர் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. விடுதலை படத்தில் செல்லியம்மன் துர்கம்னு காமிச்சிருப்பாங்க. இங்கே தான் வந்து ஃபுல்லாக ஷூட்டிங் எடுத்திருக்காங்க. சைலண்டாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க, யாருக்குமே தெரியாமல். ஸோ ஒரு அழகான கிராமத்துக்கு இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்துட்டோம், வந்து பார்த்துட்டோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட கிளம்ப வேண்டியதாங்க. பாருங்கள் ஃபுல்லாக திண்ணைகள். இங்கே ஏதோ ஃபங்க்ஷன் ஆட்ருக்குங்க. இங்கே ஸோ ஒரு அழகான கிராமம். இதெல்லாம் கொடுத்து வச்சுருக்கணுங்க இங்கே வந்து பார்க்குறதுக்கெலாம் சீரியஸாக. ஆனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை இந்த அளவுக்கு இருக்கும். ஸோ நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு போகிறோம், எப்படி இருக்குன்னு தெரியல, ரிஸ்க் எடுத்து போகிறாங்க. இப்போ நம்ம வந்த வழியெலாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே எப்படி சொல்கிறது, எப்போ வேணால் என்ன வேணால் வருங்கிற மாதிரியான ஒரு இடம் தான். ஸோ அதையெல்லாம் கடந்து இப்போ இவ்வளோ தூரம் உங்களை நான் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன். ஆமாம், ரொம்ப சந்தோஷம். அப்படியே போகலாங்க. இது பார்த்தீங்களா கோழிக்கூடு. இல்லை கோழி இருக்கா? கோழி இருக்குங்க, தெரியுதா? என்னங்கம்மா கோழிக்கூடு? ஆமாம், எல்லாம் கோழிக்கூடு ஏன் பிடிக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்க முட்டை தெரியுதுங்களா, முட்டை. சரிம்மா வரேங்க. அம்மா இங்கே அந்த ஷூட்டிங்லாம் இங்கே எடுத்தாங்களா? அப்போ நீங்கள் இருந்தீங்களா? விடுதலை படத்தை ஷூட்டிங்கு இப்போ டிவியில் போடுறேங்க. டிவியில் போட்டு என்ன ஆகுது எல்லாம் தான் எடுத்துன்னு போனாங்க. இப்போ எங்கள் ஊருக்கு என்ன வசதி பண்ணிக்கிறோங்க. என்ன வேணுங்க நம்மளுக்கு மெயினாக? எங்களுக்கு என்ன வேணும்? மின்சாரம் இல்லை, தடவாது எப்படி இருக்குது ரோடு? கொஞ்சம் இதுதான் கசரமா. இப்போ நாங்கள் கண்ணை பொழுது கொடுத்துட்டு கண்ணை மூடி கொண்டபடி வீட்டில் உட்காந்துருக்குறோம். லைட் வெளிச்சம் இல்லை. சரிம்மா, இப்போ அவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே ஏன் இருக்கீங்க? கீழே வந்துடலாம்ல? கீழே வந்து ஆறு கொடுக்குறேன் நிலம், வீடு ஆறு கட்டி கொடுக்குறேன், நிலமா ஆறு கொடுக்குறேங்க. கவர்மெண்ட்ல கொடுப்பாங்கல்ல? கொடுக்குறாங்க. கவர்மெண்ட்ல வசதி உள்ளவங்களை பார்த்து அந்த ஊரை பார்த்து கொடுக்குறாங்க, இல்லாத ஏழைகள் மக்களுக்கு கொடுக்குறதில்ல. இல்லைங்கம்மா, நீங்கள் எல்லாம் குடும்பம் இருக்கிறீங்க எல்லாம் சேர்ந்து
நாங்கள் இங்கிருந்து கீழே வந்துடுறோம், எங்களுக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னா பண்ணுவாங்களாம்மா? பண்ண மாட்டாங்க. ஆ இந்த ஊருக்கு 4 பேர், அந்த ஊருக்கு 4 பேர் விடுவாங்க. ஒரு இடத்துல வைக்க மாட்டாங்க. ஓ, பிரிச்சு போட்டுருவாங்க. பிரிச்சு போடுவாங்க. அதனால வேண்டாங்க. அப்படி போக மாட்டோம். எத்தனையோ காலமாக இந்த ஊர்ல இருந்து இத்தனை தெய்வம் கலக்குது. நாம போய் அந்த தெய்வமெல்லாம் எங்க சாமி போகும்? இங்க இருக்கிற தெய்வமெல்லாம் எங்க போகும்? நாம போயாரோம். அந்த தேவர்களை யாரு பாக்குவேன்? இங்க என்ன கோயில் இருக்குங்க? இங்க இருக்குது மல்லியம்மன் கோயில் இருக்குது, மாதேஸ்வரி கோயில் இருக்குது, மாரியம்மன் இருக்குது, காளியாயி கோயில் இருக்குது, ஒரு அழகு பெருமாள் கோயில் வர மேல தெரியாறது, நிறைய சாமி இருக்குதுங்க. இப்ப அந்த சாமிக்காகவும் நீங்க இங்க இருக்கிறீங்க? சாமிக்காக நாங்க இருக்க. சாமி தான் எங்களை காப்பாத்துறது. சாமி தான். நாய் நரியா ஆனா சிங்கம் கரடி சகலையும் இருக்குது இந்த ஊர்ல. எந்த ஆளுக்கு எந்த இடையில கொடுக்காத தெய்வம் தான் காப்பாத்தி இருக்குது. ஓ, இங்க எல்லா மிருகம் இருக்குது. எல்லா மிருகமும் இருக்குது. இருந்தாலும் அது உங்களை தொந்தரவு பண்றது இல்ல? எந்த தொந்தரவும் பண்ணாது. இப்ப இது வரைக்கும் எந்த மிருகம் வந்து எந்த மிருகமும் எதுவும் பண்ணாது. ஏதோ நம்ம போய்க்கு தடத்த மேல இருந்தா நாம அதை கண்டு பயந்து ஓடுனா தான். ஆமா. அப்ப இங்க இருக்கிற தெய்வங்கள் தான் உங்களை காப்பாத்துங்கிறீங்க? காப்பாத்துது. தெய்வம் தான் எங்களை காப்பாத்துது. அதனால இங்க இருந்து வரமாட்டேங்கிறீங்க. தேவையான அப்படி இருந்தாலும் எல்லாம் இந்த ஊர் மக்கள் எல்லாம் ஒரு இடத்துல நிலம் வாங்கி ஒரு இடத்துல வீடு வாசல் கட்டி கொடுத்து விட்டா போகலாம். இந்த ஊருக்கு 4 பேர், அந்த ஊருக்கு 4 பேர், அது கஷ்டம் தானே? கஷ்டம் தானே. ஏன்னா இங்க வந்து எல்லாம் ஒண்ணா பழகிட்டு எல்லாம் ஒண்ணா இருந்துட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் போனா நல்லா இருக்காது. அதனால நீங்க கொடுத்தா ஒண்ணா கொடுங்க அப்படிங்கிறீங்க. அப்படி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சரிங்கம்மா. இங்க மின்சாரத்துக்கு கேட்டீங்களா? எல்லாம் இதாகுது அதாகுதுன்றாங்க. சாமி பண்றது இல்லை. சரி. ஈரோட்ல இருந்து வரேங்க. ஈரோடு. சரிங்கம்மா, வரேங்க. பாருங்க, மேலே அந்த மலையோட உச்சியில் இருக்காங்க இங்கே இருக்கிற மக்கள். இப்படிதாங்க மொத்தமாகவே இதுதான் ஊர். இதுதான் பாருங்க கிச்சனு. அம்மா, இது கிச்சனுங்களா? இங்கே தான் சமைக்கிறீங்க? ஓகே. எவ்வளோ குட்டியாக இருக்கு பாருங்க. ஏதோ குட்டியாக இருக்கு. இது பாருங்க, இங்கே சமைச்சிட்டு இருக்காங்க. ஸோ விறகடுப்பில் சமைக்கிற அந்த ஒரு இது பாருங்க செஞ்சிட்டு இருக்காங்க. இதுதாங்க. இது என்ன மரம் ப்ரோ? இது என்ன மரம் சொல்லுவாங்களே? இது என்னமோ மரங்க. இது வந்து ஃபாரஸ்ட்லேருந்து நம்ம வெட்டக்கூடாது. ஆனால் இங்கே இருக்கிற மக்களுக்கு பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி விறகு இந்த மாதிரி சின்ன இதுகளுக்கெல்லாம் வந்து அவங்க எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஒரு பிரச்சனை எதுவும் கிடையாது. என்ன செய்கிறாங்கன்னு தெரியல. டீ வச்சுட்டு இருக்காங்க. டீ நமக்காக. ஸோ மண் அடுப்பு சமையல் தாங்க. கேஸு அதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கவே கூடாது. ஸோ மண் வீடு, மண் அடுப்பு சமையல், இது கிச்சனு. அழகான ஒரு வாழ்க்கையில். இங்கே பாருங்க ஃபாரஸ்ட். இங்கேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் வியூ. இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிஸ்டாக இருக்கும் மழைக்காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா. நல்லா தானே இருக்குது நம்ம ஊர்? ஏம்மா நல்லா தானே இருக்குது? நல்லா குழுன்னு நல்லா இயற்கையாக தானே வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க? வசதி என்ன மாதிரி வசதி வேணும்? ரோடு ஒன்று தானே பிரச்சனை. எல்லாம் கேட்டிங்களா கவர்மெண்ட்ல? என்ன சொன்னாங்க? பண்ணி கொடுக்குறேன்னாங்களா? அதுக்கப்புறம் ஒன்றும் இங்கே அடங்குறீங்களா? சரி. ப்ரோ, ஸோ இங்கே வந்ததும் பார்த்தீங்கன்னா விருந்தாளியை உபசரிக்கிற மாதிரி உபசரிக்கிறாங்க. நல்லா பழகுறாங்க. இங்கே இருக்கிற மக்கள் நல்லா பழகுறாங்கம்மா. நல்லா தன்னோட பசங்க பொண்ணுங்களாம் வந்து எப்படி கவனிச்சுக்குவீங்க அந்த மாதிரி கவனிக்கிறாங்க இங்கே வந்தீங்க. சரிங்கம்மா. சர்க்கரை தூளெல்லாம் கீழே தான் வாங்கிட்டு வரதா? கீழே டவுன்ல இருந்து? சரி. கந்தாயின்னா? கந்தாயம் அந்த காட்டு அது காசு தான். காடு வாங்கி இருந்துக்கிறாங்க. எப்பவுமே கேட்கலையா. அப்புறம் அவன் வந்து எங்களுக்கு கந்தாயம் கட்டுன்றாங்களாம். எங்களை இத்தனை நாளா எதுவும் கேட்காத இருந்து இப்ப நீ கந்தாயம் கட்டுன்றாங்களா அப்படின்னு 7 வருஷங்களாம். 7 வருஷங்க தாய் தான். குழந்தைகளுக்கு முன்னால
கண்ணை கட்டி ம் அந்த அந்த வரையில உலக்கட்டி ஒரு தாயும் தகப்பனும் தரகாலம் உளுந்து தற்கொலை பண்ணிட்டாங்க. அந்த தாத்தன் கேள்வி தாத்து சொல்லுது. அந்த தாத்தன் தான் இதே ஊர்ல இருந்த தாத்தன். நான் குறும்பூர்ல இருந்து இங்க வந்தேன். சரி சரி ஐயா, இங்கே யாரோ குடும்பத்தோட சேர்ந்து விழுந்துட்டாங்களாம்மா, அது என்ன கதைங்க? விழுந்துட்டாங்களா? நான் கேட்பாரு அது நான் கேட்ப வரைக்கும் கதை கதை அது என்ன கதை? அதெல்லாம் நமக்கு என்ன தெரியும், அதெல்லாம் பெரியவங்க தான் தெரியும். நமக்கு தெரியாதா? சொல்ல மாட்டேங்கிறாரு. சரிங்க ஐயா. மாட்டாங்க அன்னைக்கு நாய்க்கு தான் ஆண்டு வந்துக்கிறாங்க ஊரில். சில காலமாக காடு பண்ணி இப்படி விவசாயம் பண்ணி இருக்கிறாங்க. அப்புறம் சில காலத்துக்கு மேலே மணிகாரர் வந்து கந்தாயம் கட்டங்களாமா. சரிங்க. அப்போ இதில் வரைக்கும் நம்ம கேட்கல. இன்னைக்கு வந்து நம்ம வந்து கந்தாயம் கட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, உசிரி வைக்கிறதுன்ட்டு அன்னைக்கு 7 மக்களை கூட்டிட்டு போய் குதிரை கண்ணு கவுசன் கட்டி இந்த கந்தாயம் கட்ட மாட்டோம் அந்த தற்கொலை பண்ணிக்கிறாங்க போய் வரையில இருக்கிறாங்க குடும்பத்தோட. மாலையிலேருந்து குதிச்சிருக்கிறாங்க, குதிரையும் சேர்த்து. இல்லை அப்படியே அன்னைக்கு அந்த அன்னைக்கு மெச்சம் இப்படி பாறை. சரிங்க. அன்னைக்கு மெச்சம் அந்த குதிரை மெச்சம் தாராவோ இன்னைக்கு இருக்குது. அந்த தாரை இருக்குதுங்க. தாரில் அப்படியே அதை சட்டி வைக்கணும். இன்னைக்கு கல்லில் மெச்சம் தாரை ஆகுமா? அது அன்னைக்கு இதோட நிலமா அது. இப்போ அவங்களாம் சாமியை கும்பிட்டுட்டு இருக்கிறாங்களா எப்படி? சாமியை அவங்க எல்லாரும் கும்பிட்ற மாதிரி அந்த சிலை அடிச்சு வச்சுக்கிறாங்க அங்கே. சரிங்க. அவங்களுக்கு அவங்க இந்த நாய்க்கு அன்னைக்கு அந்த சிலையை அடிச்சு வச்சுட்டு தான் அன்னைக்கு போய் வரையில் இறங்கினது. ஆடா சரி சரி. அந்த சிலையை முழுசு படிக்காம முடியாது. அன்னைக்கு அவங்க கல்லில் எழுதி வச்சுக்கிறாங்க, அதை படிக்க முடியாது. படிக்கலாம், இங்கே படிச்சு போனால் அங்கே மாறின்னு போயிடும். யாரும் படிக்க முடியாது. எங்க இருக்குதுங்க? அதெல்லாம் பக்கமா தான் இருக்குது. தூரம் போகிற கொஞ்சம். சரி சரி. அப்போ இந்த கிராமத்தில் நாய்க்கர் தான் வாழ்ந்துருக்குறாங்க. அப்போ முதல்ல நாய்க்கர் தான் வாழ்ந்துருப்பாங்க. அப்புறம் எல்லாம் போனதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டோம். ஆமாம். சரிங்க. வீடு நாங்களும் கட்டுறதுக்கு எவ்வளோ கேட்பாங்க, எவ்வளோ இடம் கொடுப்பாங்க. ஐயா, இந்த மாதிரி ஒரு வீடு கட்டணும்னா எவ்வளோ செலவாகும் இங்கே இடம் வாங்குறதுக்கு? இடம் அப்புறம் இன்னைக்கு விலைக்கு பாரு மணி. அப்புறம் இன்னைக்கு எல்லாம் குழந்தை சேர்த்துறது கஷ்டம் கஷ்டம். வண்டி இப்போ கட்டுறது ஒரு வருஷம் இல்லை, வண்டி வாடகை தான் போகுது. இங்கே வாங்க முடியுங்களா? இடம் வாங்க முடியுங்களா? வாங்கலாம் வாங்கலாம். இடமெல்லாம் வாங்கலாம். சரிங்க. கண்டிஷன்லாம் இருக்குதா? ஃபாரஸ்ட்ல இருந்து அதெல்லாம் அந்த கண்டிஷனாக பண்ண மாட்டோம். ஓகே, வாங்கலாம். காசு இருந்தால் வாங்கலாம். காசு இருந்தால் நம்ம வாங்கிக்கலாம். ஆமாம். இப்போ என்ன நம்ம வந்து பெட்டு போட்டு வாங்க இல்லையா, வீடு கட்ட வாங்கலாம். சரி சரி சரிங்க. வரும்போது இவங்க வந்து நின்றுட்டு இருந்தாங்க கீழே. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா பிக்கப். இந்த பிக்கப்பில் தான் அவங்க மக்கள்லாம் வராங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கே ஏதோ ஃபங்க்ஷன் ஆகிட்ருக்குங்க. இங்கே ஃபுல்லாக பக்கத்து ஊரில் இருந்தாலும் ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்திருக்காங்க. இதுதான் ஸ்கூலுங்க. இதுதான் ஸ்கூலு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 8வது வரைக்கும் இருக்குங்களாமா. 8வது வரைக்கும் இந்த கிராம ஸ்கூல் இருக்குது. ஆனால் அங்கே வந்து யாரும் படிக்கிறது இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸ்கூல் பூட்டியே இருக்குது. சார், நான் கூட எல்லாம் மக்கள் படிப்பாங்க, ஐ மீன் குழந்தைங்களாம் படிப்பாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் இங்கே யாரும் படிக்கலையாட்டிருக்குங்க. ஃபுல்லாக க்ளோஸில் தான் இருக்குது. அது ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி. என்ன கிராமம்? மல்லியம்மன் துர்க்கம். கரெக்டு தான். பார்த்தீங்கன்னா சோளம் போட்டிருக்காங்க பாருங்க. சோளம் தண்ணியே இல்லாமல் வெறும் மழையை மட்டுமே நம்பி இங்கே இருக்கிற மக்கள் விவசாயம் பண்ணுறாங்க. அதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயங்க. அவங்களுக்கு அந்த நேக்கு தெரியும்னு வச்சுங்களேன். எப்போ போடணும், எப்போ பனிக்காலம், எப்போ மழைக்காலம், எப்போ போட்டால் விளைச்சல் எடுக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே இருக்கிற மக்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதனால் இங்கே வந்து தண்ணியே இல்லாத ஒரு காட்டில் நான் விவசாயம் பண்ண வேண்டாம் அப்படின்னு இங்கே இருக்கிற மக்கள்லாம் வந்து செஞ்சு காட்டிகிட்டு இருக்காங்க. சூப்பரான விஷயம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு இடம் ஒன்று இருக்குங்க, ஒரு லேண்ட்ஸ்கேப் ஒன்று இருக்குது. அங்கே போயிட்டு நம்ம கன்டினியூ பண்ணலாம். ஸோ இந்த கிராமத்துலேருந்து இப்போ நம்ம வந்து கிளம்ப போகிறோம் கைஸ். ஸோ அங்கே நம்ம மீட் பண்ணலாம் கைஸ். இந்த புல் பார்த்திங்கன்னா லெமன் கிராஸ்ன்னு சொல்கிறாங்க. லெமன் கிராஸ், எலுமிச்சை புல்லுன்னு சொல்கிறாங்க தமிழில். இந்த புல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நர்சரியில் போயிட்டு கேட்டோம்னா கொடுப்பாங்க.
இது வந்து ஆக்சுவலாக எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா இதில் வந்து டீ வச்சு குடிக்கிறாங்களாம். ஸோ அந்த க்ரீன் டீலாம் நம்ம குடிக்கிறோம் பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி இதில் வந்து டீ வச்சு குடிக்கிறோம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு புல்லுன்னு சொல்கிறாங்க. இது வந்து மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிற அந்த டாக்டர்ஸு இவங்க வீட்டிலலாம் வந்து இதை வளர்த்துவாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த பிரதர்ஸ் சொன்னாங்க. இது நர்சரியில் கேட்டிங்கன்னா கூட கிடைக்குமா, இது நம்ம வீட்டிலேயே வச்சு வளர்த்தலாங்களாம். ஸோ இது ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு மூலிகை புல்லுன்னு கூட சொல்லலாங்க. இது பிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லெமன் ஸ்மெல் அடிக்கும். ஆமாங்க, சூப்பராக அடிக்குது. லெமன் ஸ்மெல் அப்படியே இருக்குது. ஸோ இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அந்த இலைகள் தான், சரி அந்த புற்கள் தான். இந்த புல்லில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த கிராமத்தில் பார்த்த அந்த குடிசை வீடுகள்லாம் போட்டு மேய்ஞ்சிருந்தாங்க பார்த்தீங்களா. ஏன்னா இங்கே வந்து தென்னை மரம் இல்லை அப்படிங்கிறதுனால குடிசை பின்னுறதுக்கெல்லாம் இந்த புல்லை தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து லெமன் கிராஸு, எலுமிச்சை ஸ்மெல் அடிக்கும். இதில் க்ரீன் டீ வச்சு குடிப்பாங்களாம். ஆச்சரியமாக இருக்குங்க. அதெல்லாமே ஒரு புல்லில் டீ வச்சு குடிக்கிறாங்க. வேறு லெவலில் லெமன் கிராஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ எனக்கு இது புதுசாக இருக்குது, உங்களுக்கு மேபி இது தெரிஞ்சிருக்கலாம். ஸோ இந்த ஃபாரஸ்ட்டில் இது அதிகமாக விளையுதுங்களாம். ஸோ அது ஒரு விஷயம் நோட் பண்ணிக்கோங்க. லெமன் ஸ்மெல் அடிக்குதுங்க சீரியஸாக. அதுக்கு பார்த்தா லெமன் கிராஸ்னு வச்சுருக்காங்க. ஸோ இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா குடிசையை வந்து இங்கே மேயிறாங்க. இங்கே இருக்கிற மக்கள் மேய்ஞ்சு ஆண்டுட்டு வராங்க. இது ஃபுல்லாக அதுதான்.